நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் அப்ளிகேஷனை பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ஒரு சில வினாடிகள் மட்டுமே நம்மளால் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியும். ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது சம அமௌண்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் 10 மொபைல் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதில் வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் 10 பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், மலர் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் தான் என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் ஸ்டாப்பாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த நோக்கத்துக்காகவே வந்து இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வாய்ஸ் ரெக்கார்டரை பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டரை பயன்படுத்த போகிறோம். ஆப்பை எந்தவித ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃபோன்லேயே வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குங்க, அதை நம்ம பயன்படுத்தலாம். பட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, வாய்ஸ் ரெக்கார்டர் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் ரெக்கார்டர் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பே வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டர் நீங்கள் பயன்படுத்தலாம். அது அல்லாமல் உங்களுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 10 நான் பயன்படுத்துகிறேன். என்னுடைய ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஸோ நான் இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் 4 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ரெக்கார்டிங் குவாலிட்டி அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். லோ, ஹை, மீடியம், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இதோட ஃபைல் வந்து வெயிட்டாக இருக்கும், அதுதான் வேற ஒன்றுமே இருக்காது. பட் இன்னும் கிளியராக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கால்ஸ் வைல் ரெக்கார்டிங். ஸோ இது நீங்கள் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ரெக்கார்டிங் போடும்போது திடீர்னு கால் வரும்போது அந்த காலை நீங்கள் பிளாக் பண்ணலாம். அப்போ நீங்கள் இது எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய ரெக்கார்டிங் வந்து தடைபடும். அதுக்கப்புறம் ப்ளே கண்டினியூஸ்லி, அதாவது நீங்கள் ரெக்கார்டிங் போட்டிருப்பீங்க, போட்டதுக்கப்புறம் ஏதாவது சின்ன பிரச்சனை வரலாம். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் நடக்காது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறது மூலியமா நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ இன்னொரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோனில் 128 GB இருந்தாலே போதுமானது. ஸோ 128 GB இல்லாதவங்க 32 GB 64 GB அவங்க என்ன பண்ணலாம், SD கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம். SD கார்டில் அதிகமான ஸ்டோரேஜ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு SD கார்டு வந்து இப்போ உள்ள மொபைல்களில் சப்போர்ட் ஆகுது. உங்கள் விருப்பம், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாய்ஸ் ரெக்கார்டில் இந்த 4மே ஒரு அவசியமான ஒரு ஃபீச்சர், பயனுள்ள ஃபீச்சர். நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.